எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 13:23. இதில் நான் பின்பகுதியை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இதனுடைய ஆழங்களை சற்று தியானிக்க போகிறோம். நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இது எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு அல்லது எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக, யாருடைய கையிலிருந்து இவர் விடுவிக்கிறார்? நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அப்படின்னா, இந்த பகுதிகளில் முக்கியமாக ஆண்டவர் யாரை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகிறார். எசேக்கியேலை கொண்டே பேசுறார். உங்க கைக்கு அப்படின்னா யார் கைக்குன்னா, தீர்க்கதரிசிகளுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவேன். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா, இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்படாத தீர்க்கதரிசிகள், இவர்கள் வஞ்சகமாக செயல்படக்கூடிய தீர்க்கதரிசிகள், அவர்கள் தரிசியாதிரும் தங்களுக்கு மனசுல பட்டதை பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள். அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையான தீர்க்கதரிசினா அவன் கர்த்தருக்காக தான் பேசுவார். அன்னைக்கு கர்த்தருக்காக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உயிர் கூட போகும், வெட்டி விடுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிடையாது. இப்போ இருக்கிறவங்க ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் இருந்து தான் இருந்தாங்க. அன்னைக்கும் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, மந்திரிக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அனுகூலமாக பேசுறது. ஆனால் உண்மையான தீர்க்கதரிசி அப்படி இருக்க மாட்டார். இங்கே அதான் சொல்றாரு ஆண்டவர். பார்த்து இவங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றாரு, உங்க கைக்கே முதல்ல என் ஜனத்தை விடுவிக்க வேண்டி இருக்கிறது. யாரு கைக்கு? தீர்க்கதரிசிகள் கையிலிருந்தே உங்க கையிலிருந்தே இவங்களை விடுவிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருந்து சமாதானம் சொல்றீங்க. அங்க மெய்யான ரட்சிப்பும் சந்தோஷமும் இல்லாதபடிக்கு அதை முக்கியப்படுத்தாமல் நீங்கள் எதையோ பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நீங்க 13ஆம் அதிகாரத்தை முழுசும் வாசிங்கன்னு சொன்னா, நாங்க சொல்றாரு, மனுபுத்திரனே, 2ஆம் வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசிக்காதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. இப்படி இதிலே பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த தீர்க்கதரிசிகள்ல இஸ்ரவேல்ல இருந்த தீர்க்கதரிசிகள்ல அந்த தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு எப்படி இருந்திருக்காங்க? அன்னைக்கு ரொம்ப வைராக்கியமா இருந்த காலங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசா நாகமான் பெரிய ஆளு, அவர் வர்றாரு, கேள்விப்பட்டு சுகமாயிட்டு போலான்ட்டு வந்தா வீட்டு தொட்டு சுகமாக்குவார்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் எலிசா வெளியிலிருந்தே சொல்லிட்டார், போய் யோர்தான் நதியில் 7 தடவை முங்கிட்டு போப்பா அப்படின்னு. வெளியே கூட வரல, தன்கிட்ட இருக்கிற ஆள் அனுப்பிச்சு விட்டு சொல்றாரு. எதையாவது கொடுக்கலான்னு பார்த்தா அதை கூட வாங்கக்கூடிய இது இல்லை. ஏன் சொல்றேன்னா, அன்றைக்கு இருந்தவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள். ஆனால் அன்றைய காலகட்டங்களிலும் அங்கே தீர்க்கதரிசிகள் அல்லாமல் தங்களுடைய எண்ணங்கள்ல வர்றதெல்லாம் எடுத்து பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. பாருங்க, மதிகட்ட தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க தான் சொல்றாரு, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஒரு நரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எப்படி தந்திரமாக தனக்குரியதை வேட்டையாட நினைக்குமோ அந்த மனநிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதாவது ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்கள் தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இது நீங்க முழுசா வாசி பாருங்க.
ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அபத்தமானவைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள், பொய்யை தரிசிக்கிறார்கள், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற விதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இவர்கள் கையிலிருந்தே விடுவிக்க வேண்டி இருக்கிறது என்பதனாலதான் இந்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை, நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏன்னா தீர்க்கதரிசிகளே கர்த்தரை சரியா புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமைகளில் இல்லை. அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியல. சும்மா எதையாவது சொன்னா அதை நம்பி நம்ம ஆளுகள் அதுக்கும் ஓடக்கூடிய சூழ்நிலைகள் மாறி போய்விட்டது. அதெல்லாம் மாற வேண்டும். நாம் கர்த்தருக்காக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உலகத்தோடு ஒத்தவேசி தரிக்காதபடிக்கு தேவனுக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய மேன்மையை பெரிதாய் பேசக்கூடியவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகளாக அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைகளில் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் அப்படின்னு சொன்னால் யோவான் எனக்கு என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா நிறைய காரியங்களை எழுதி வச்சிருக்கணும். அவர் ஃபுல்லாக வெளிப்படுத்தின விசேஷத்தை இவ்வளோ காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு எழுதியிருக்க தேவையில்லை. பெரிய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அவர் கேட்டு ஆண்டவர் இப்படியெல்லாம் அவங்கள ஆசீர்வதிச்சு பயங்கரமாக ஆக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய மேன்மையை பயங்கரமாக எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் அதை வைக்கல. ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை வச்சிருந்தாரு? தேவ திட்டம் என்ன, தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், மனுக்குலத்தை ஏன் ரட்சித்தார், எதற்காக அவ்வளவு பாடு, எதற்காக, அப்போ இனியும் என்ன பாடு வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது என்பதை குறித்து தெளிவாக எடுத்து முடிவுள்ள நித்திய ஜீவனையும் அந்த நித்திய ராஜ்யத்தையும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமும் நமக்கு அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நித்திய வழியிலும் சத்திய வழியிலும் நித்திய ஜீவனுக்குள்ளும் தேவ ராஜ்யத்துக்குள்ளும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் தேவனுடைய வேதம், ஆண்டுடைய வேத வசனங்கள். இன்றைக்கு உலகத்துக்கு நம்ம அடிமையாக்கி காண்பிக்கிறதுக்காக ஏதோ உலகத்தில் பெரியாளா நம்மளை காண்பிப்பதற்கு கிடையாது. அப்படி பெரியாளா காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே நம்ம ஆண்டவர் எடுத்து நிறுத்தி இருக்கலாம். அப்படிப்பட்டவைகளுக்காக நம்மை அழைக்கவில்லை. அப்படியானால் இந்தியாவில் எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் நம்மளாவே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிறது தேவ ராஜ்யத்திற்கென்று நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலைமையோடு நாம் செயல்பட ஆயத்தம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல அப்ப பாருங்க, நாம் அவர்கள்ட்ட கூட சிக்கிக்கொள்வோம் என்பதை தான் இந்த வசனம் காண்பிக்குது. அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இவங்ககிட்ட சிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளுடைய கைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளுடைய கைகள் அல்ல, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொண்டவர்களுடைய கைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவருடைய கையிலிருந்து விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்னா ஏன் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்படின்னா உங்க கைகளுக்கு நான் நீங்கள் அதாவது பொல்லாததை அபத்தமானதை தரிசித்து நீங்கள் இல்லாதவைகளையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற உங்க கைக்கு முதல்ல நான் என் ஜனத்தை விடுவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் தேவனுக்கு உரியவர்களாக இருப்போம், தேவனுக்கு அடிமைகளாக இருப்போம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். நாம் இந்த மற்ற இல்லாத காரியங்களுக்காக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு நாம் அடிமைகளாக இராதபடிக்கு தேவனுக்கு சுயாதீனர்களாக தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான பாத்திரங்களாக இருக்க தேவன் விரும்புகிறார் என்பதை தான் இதனுடைய இந்த வசனத்துடைய மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கும் ஜனங்களை இந்த பொய்யான காரியங்களை நடத்துறவங்க கையில் போய் அடிமையாக இராதபடிக்கு. இன்னைக்கு பாருங்க, உலக மனுஷன் அல்லது ஒரு அசுத்த ஆவியினுடைய பிடியில ஆட்கொண்ட ஒரு மனுஷன் தன்னை பெரியவனா காமிச்சு மனுஷர்கள் உலக மனுஷர்கள் எல்லாம் அவங்களை அடிமையாக வச்சிருப்பான். பாருங்க, பெரிய கோடீஸ்வரன் இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆள் எங்கேயாவது ஒரு சாக்கடை ஓரத்தில் கிடந்து சாக்கடையிலேருந்து கையை விட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு அப்படின்னா உலகத்தின் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். அந்த ஆள் கெட்ட வார்த்தையில் அவர் திட்டுவார், அதையும் வாங்கி கொண்டு போவார். ஏன்னு சொன்னால் அவர் அப்படி திட்டினா தான் அவருக்கு ஆசீர்வாதமா. அப்போ அதை நம்பி போகிறதை போல இன்றைக்கும் நம்முடைய இந்த கிறிஸ்துவ காரியங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, சத்தியத்திற்கு நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசிகள் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு,
ஆண்டுடைய வசனம் கூட சொல்லுது பாருங்க, இயேசுவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எதுக்காக சொல்றான்? ரட்சிப்புக்காக. இயேசு கிறிஸ்து நாம எதுக்காக சொல்லப்படுகிறது? நித்திய ஜீவனுக்காக. என கிறிஸ்துவை உடையவன் தான் ஜீவனை உடையவன். அப்ப இந்த காரியங்கள் இல்லாத நம்ம தீர்க்க தரிசனங்கள், இந்த உலகத்திற்கு அடிமைத்தனத்திற்கு நேராய் கொண்டு போகிற தீர்க்க தரிசனங்கள் நம்மை உலகத்திற்கே அடிமையாக்கி விடுமே அன்றி தேவனுக்கு நம்மை அடிமைகளாகவோ தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாகவோ நம்மை மாற்றப் போவது கிடையாது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமைப்பட்டிருந்தால் ஆண்டவர் அவர்கள் கையில் இருந்து நம்மை விடுவிப்பாராக. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய கைகளிலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுவிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படிப்பட்டவர்களை சிக்கிக் கொள்ளும் பொழுதும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலே எழும்பவே முடியாது. ஆவிக்குரிய ஜீவியம் என்பது வேறு. இன்றைக்கு நம்ம நினைக்கிற இந்த உலகத்தினுடைய வெளிப்பிரகாரமாக காண்பிக்கிற வாழ்க்கை என்பது வேறு. ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தையும் இதையும் ரெண்டையும் போட்டு இன்னைக்கு குழப்பிட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அல்லது நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உன்னத நிலை என்பது வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதையும் எதையும் போட்டு குழப்பக்கூடாது. ஆகவே நாம் அடிமைப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பு என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை விடுவித்து ஞானத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாயிருக்கிற ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் நாம் எப்பொழுது ஞானமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி